இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நான் கவனித்து பார்க்கும் பொழுது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பியிருப்பார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதிலும் ஒன்று கைவிடாத தெய்வம். இந்த உலகத்தில் மனிதர்கள் நம்மை கைவிடலாம். நாம் நம்பியிருந்த வேலை நம்மை ஒருவேளை கைவிடும். நாம் நம்பியிருந்த குடும்பம், பெற்றோர், பிள்ளைகள் எல்லாரும் கைவிடுவார்கள். ஆனாலும் வேதம் சொல்கிறது, உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னார். நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், நமக்கு ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார், ஒரு கைவிடாத தெய்வம். நான் சிறு வயதிலே ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய பெற்றோர் என்னை புறக்கணித்தார்கள். என்னுடைய சொந்த ஜனம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார்கள். எல்லாரும் கைவிட்டாலும் இந்த ஆண்டவர் மாத்திரம் நம்பி வந்தேன். இந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தையோடு கூட நானும் சேர்ந்து சொல்லலாம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ ஒருபோதும் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பியிருப்பார்கள். இந்த வேதத்தில் ஆண்டவர் நமக்கு தாவீது மூலமாக என்ன சொன்ன இன்னொரு வார்த்தை என்னவென்றால், நான் இளைஞனாயிருந்தேன், நான் முதிர் வயது முழுவதும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் என் கண்கள் கண்டதில்லை. கர்த்தர் நீதிமானையும் கைவிட மாட்டார், அவன் தலைமுறைகளையும் கைவிட மாட்டார். எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வேதத்தில் கர்த்தரை தேடின ஒரு மனிதனை குறித்து 2 நாளாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது உசியா ராஜாவை பற்றி வாசித்து பார்க்கிறோம். ஆரம்ப நாட்கள் அற்புதமான நாட்கள். எதனால் அவருடைய வாழ்க்கை அற்புதமாக காணப்பட்டது என்றால், 16 வயதில், சின்ன வயதில் எருசலேமிலே யூதாவிலே ராஜாவாக ஆண்டவர் ஒருபடிக்க கிருபை செய்தார். 52 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இந்த உசியா ராஜா முதலாவது ராஜ பதவிக்கு வந்தபோது அவர் முதலாவது தேவனை தேட ஆரம்பித்தார். தேவனை தேட ஆரம்பித்த நாட்களில் வேதம் அழகா சொல்லப்படுகிறது, தேவனுடைய ராஜ்ய பார்த்தை ஸ்திரப்படுத்தினார். அவ்விதமாக ஸ்திரப்படுத்துவதற்கு உசியா அடுத்து செய்த காரியம் என்னவென்றால், நம்பர் 1 அவர் கர்த்தரை தேடினார். 2வது அவர் செய்த காரியம் என்றால், தன் தகப்பனாகிய அமித்ஷா செய்தபடியெல்லாம் தேவனுக்கு முன்பதாக செம்மையானதை செய்தான் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டதாக இருப்பதற்கு நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அவர் நமக்கு சில விதிமுறைகளை வைத்திருக்கிறார். ஒரு வேதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த மோசேக்கு மறைவுக்கு முன்பதாக யோசுவா அடுத்த தலைமுறை வரும் பொழுது அந்த யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், ஜாஷுவா உன் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்க, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானா இருக்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக, அப்படி நீ செவ்வாயானால் நீ போகும் இடமெல்லாம் புத்திமானா நடந்து கொள்வாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் போகும் இடமெல்லாம் புத்திமானா இருக்க தேவனை தேடுவோம். சங்கீதக்காரனாகிய தாவீது 1ஆம் சங்கீதத்தை சொல்கிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உசியா தேவனுடைய பார்வைக்கு செம்மையான செய்தான். அவன் ராஜ்யபாரம் பலப்பட்டது. யுத்தத்தில் அவன் வெற்றிகரமாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அவனுடைய பெயர் பிரஸ்தாபமாயிற்று, பிரபலமாயிற்று. அன்றைக்கு வாழ்ந்த தேசமெல்லாம் பிரபலமாயிற்று. அவன் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். எப்பொழுது கர்த்தரை தேடின பொழுது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை தேடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அதன் மூலமாக நாம் நல்ல பலனை காண்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.